வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திருமிகு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. சார், நான்குநேரியில நடந்த அந்த படுகொலை, அதுக்கப்புறம் சிவகங்கையிலும் நடக்கக்கூடிய படுகொலை, இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெடுதா, சீர்கெடுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்குது. தென் தமிழ்நாட்டுல ஏன் இவ்வளோ ஒரு வன்முறைகள் போய்கிட்டு இருக்குது? அதனுடைய காரணம், அதனுடைய பின்னணி என்னவா பாக்குறீங்க? பிரதர், ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு சாதி வெறி, அதாவது சாதி பற்றுங்கிற பேர்ல இருக்கக்கூடிய சாதி வெறி. நாங்க யார் தெரியும்ல, நாங்க தேவமார்ல அப்படி இருக்குல்ல, நாங்க யார் தெரியும்ல, நாங்க தேவமார்ல எப்பா நாங்கெல்லாம் படையாச்சுப்பா அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இந்த எண்ணம் என்ன ஆகும்னா, உங்களை தன்னுடைய மனதளவுல நாமெல்லாம் பெரிய புடிங்கிங்க அப்படின்னு நினைக்க வைக்கும் ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரவுடிசம், இதன் சார்ந்த ரவுடிசம். இன்னைக்கு நீங்க ரவுடிசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதி ரீதியா கேங்கா இருப்பானுங்க. நீங்க ஜெயிலுக்குள்ள போனாலுமே அந்தந்த ஜாதி ரீதியா கேங்கா தான் இருப்பானுங்க. இந்த பிளாக்ல இவங்க இருப்பாங்க, அந்த பிளாக்ல அவங்க இருப்பாங்க, 2ஆம் நம்பர் பிளாக்ல இவன் இருப்பான். அப்படிங்க அதாவது கேஸ்ட் ரீதியா பிரிஞ்சு இருப்பானுங்க. இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா இது எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இப்ப நீங்க நாங்குநேரியில இது நாங்குநேரியில பாத்தீங்கன்னா பெரும்பத்துங்கிற ஒரு இடம். அந்த இடம் தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அங்க இருந்து ஒரு 50 மீட்டர்ல இருக்கக்கூடிய பகுதி நாடார் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இப்ப அங்கன ஒரு 9 பேர் 3 பைக்ல வரானுங்க. கண்ணுக்கு பட்டவனுங்க எல்லாம் வெட்டுறானுங்க. அது என்னன்னே நாங்க தேவமாறுல அப்படின்னு அந்த ஒரு ஜாதி திமிர் இருக்குல்ல, அந்த ஜாதி திமிருல காரணமே இல்லாம துடிக்க ஒரு 5-6 பேர் மேல வெட்டுறானுங்க. அதுல 2 பேர் இறந்துடுறாங்க. அதுல ஒருத்தர் வட இந்தியன், ஒடிசாக்காரரு. அவருக்கும் அதாவது அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க பஞ்சமலைக்கு அவருடைய குடும்பம் எல்லாம் பாவம். இன்னொருத்தர் மாற்றுத்திறனாளி போல, அவருக்கும் பசங்க, மனைவி, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் தான் எதுக்கு வெட்டுப்படுறோம், தான் எதுக்கு சாகுறோம் அப்படின்னு தெரியாமையே வெட்டுப்படு துடிச்சு ஒரு சாகுறான் பாத்தீங்களா. இத விட கொடுமை வேற எதுவுமே இருக்க முடியாது. சோ அங்க ஒரு 9 பேர் அங்க இருக்கக்கூடிய அதுல வெட்டுப்பட்டவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நாடார் சமூகமும் இருக்காங்க, யாதவர் சமூகமும் இருக்காங்க. அங்க வெட்டுப்பட்டவங்க எல்லாம் இவனுங்க ஒரு 9 பேர் வெட்டிட்டு போயிட்டானுங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த அரசா இருந்தாலும், திமுகவா இருந்தாலும் சரி, இல்ல அதாவது வர தேர்தல் முடிஞ்சு வர இருக்கக்கூடிய அரசா இருந்தாலும் சரி, சாதி கட்சி நடத்துறவன், சாதி சங்கம் நடத்துறவன், சாதி அமைப்பு நடத்துறவன், சாதி பெருமை பேசுறவன் கூட்டம் போட்டு சோசியல் மீடியாவில சாதி பெருமை பேசுறவன், சாதி பற்று பேசுறவன், இவனுங்களை எல்லாரையும் அடக்கி ஒடுக்கணும். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்க. நீங்க சாதி கட்சி, சாதி அமைப்புகள் எல்லாம் பேன் பண்ணணும். சாதி கட்சி, சாதி அமைப்புகளுக்கு எல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்கணும். சாதி கட்சி, சாதி சங்கங்களுக்கு எல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு வரைமுறையை வகுக்க வேண்டும். இல்ல அப்படின்னா இப்படிதான் ஊருக்கும் நடக்கும். நீங்க என்னதான் நீங்க என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும், நீங்க என்னதான் செஞ்சாலும் இப்படியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, இங்க சாதிய ஏற்றி விடுற ஆளுங்களை கட்டுப்படுத்தணும். அப்பதான் அதை கேட்டுட்டு 10 பேர் கத்தி தூக்காம இருப்பான். சக மனுஷனை தனக்கு கீழே நாமெல்லாம் பெரிய புளுத்திங்க, நாமெல்லாம் பெரிய புடிங்கிங்க அப்படின்னு பார்க்காம நினைப்பாம ஓரளவுக்காவது கட்டுப்படுத்தணும்னா, இந்த சாதி பெருமை பேசுற, இந்த சாதி வரி ஏற்றி விடுற, இந்த சாதி சங்கம், சாதி அமைப்பு, சாதி பாதுகாவலன்னு சொல்ற இந்த சாதி கட்டமைப்பு, இந்த சாதி கட்சி நடத்துற எல்லா பயலையும் அவன் எவனா இருந்தாலும் சரி, அது எந்த ஜாதி கட்சியா இருந்தாலும் சரி, அது தேவர் கட்சி, கவுண்டர் கட்சி, வன்னியர் கட்சி, நாடார் கட்சி, பறையர் கட்சி, தேவேந்திர குல கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சாதி கட்சி சாதி பெருமை பேசி ஒருத்தன் மேல போட்டு பேசுறானா நீங்க அவனை அடக்கி ஒடுக்கணும். இது முதல்ல. அடுத்தது ரவுடிசம். ரவுடிசத்தை காவல்துறையை நிறைய இடத்துல, திருநெல்வேலின்னு மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல ரவுடிசம் நடக்கிறதுக்கு காவல்துறையினுடைய சப்போர்ட் இல்லாம நடக்க வாய்ப்பே இல்லைங்க. காவல்துறை நினைச்சிச்சுன்னா ஒரு மாவட்டத்துல 3 மாசத்துல ஒரு ரவுடி கூட இல்லாம ஆக்க முடியும்னா அவங்க மேல வழக்கு போட்டு உள்ள வைக்கலாம். இல்ல ஒருத்தனை என்கவுண்டர்ல போட்டா பயம் வந்துடும். இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை செஞ்சு பண்ணலாம். அப்ப காவல்துறை
அதாவது காவல்துறை வேலையே செய்யலன்னு சொல்ல வரல. காவல்துறையில வந்து நல்லவர்களும் கண்ணியமானவர்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாம் பப்ளிக்கா நடமாட முடியுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே காவல்துறையில கருப்பாடுகளும் இருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யணும்னா, காவல்துறை இன்னமும் ரவுடிசத்தை வந்து, அதாவது ரவுடிசத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னமும் தீவிரமான களப்பணி ஆற்றணும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது போதை. போதைங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பிரதர் போதைன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டா கஞ்சா கிடைக்கும். கேட்டா கஞ்சா ஒளிஞ்சிருச்சும்பானுங்க. கஞ்சா ஒளிஞ்சிருச்சும்பானுங்க. வாட்ஸ்அப்ல ஆர்டர் போட்டா கஞ்சா கிடைக்கும். எனக்கு போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுத்தா நான் வேணா வந்து போட்டு வாங்கி காட்டுறேன். நான் வேணா போட்டு வாங்கி காட்டுறேன். ஐ மீன் வந்து வாங்கி காட்டுறேன்னா எனக்கு அந்த பழக்கம் இல்ல. நான் வந்து காவல்துறையை வச்சே நான் வந்து இங்க செட் பண்ணி வாங்கி காட்டுறேன். அப்படி அப்படி ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு கஞ்சா பட்டு இல்ல, அந்த கஞ்சாவை சாக்லேட்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, இன்ஜெக்ஷன் வந்துருச்சு, மாத்திரை என்னென்னமோ சொல்றானுங்க. அப்ப இதெல்லாம் காவல்துறை கட்டே படுத்தலன்னு நான் சொல்லல, கட்டுப்படுத்துது. காவல்துறை வந்து தன்னுடைய வந்து முழு முயற்சியை போடுது. ஏன்னா நம்ம பாக்குறோம். ஆனாலும் காவல்துறையில உள்ள சில கருப்பு ஆடுகள் இதற்கும் உடந்தையாக இருந்து பணத்தை வாங்கி கொண்டு என்ன செய்யறான் அப்படின்னா விட்டுறான். அது அது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல கஞ்சா வியாபாரம், கஞ்சா புழக்கம் வந்து, அதாவது கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களினுடைய வந்து வியாபாரமும் புழக்கமும் இருக்கத்தான் செய்யுது. இப்ப காவல்துறை இன்னும் தீவிரமாக களப்பணியில ஈடுபட்டு போதையை வந்து ஒழிக்கிற வேலையில வந்து ஈடுபடணும். இந்த நேரத்துல நாம ஒரு வந்து இங்க விஷயத்த சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா, நமக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது நமக்கு வந்து இது என்னன்னா, திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, கேட்கறதுக்கு ரொம்ப வந்து பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். பல்வீர் சிங்னு ஒருத்தருங்க போன வருஷம் வந்து இது அதாவது ஆமா, அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் டிவிஷன்ல வந்து, அதாவது இங்க டிஎஸ்பியா வந்தார், சார்ஜ் எடுத்த. இது என்னன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டிங் அங்கதான் வராரு. அவர் ஆக்சுவலா ஐபிஎஸ் கேடரு. ஆனா முதல்ல வந்து இங்க சார்ஜ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவரை வந்து ஏஎஸ்பியா போட்டு அந்த அம்பாசமுத்திரம் டிவிஷனுக்கு வந்து அந்த அம்பாசமுத்திரம் டிவிஷன்ல அவரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவரும் அங்க வந்து பயங்கரமா, அதாவது புதுசா வந்த வேகத்துக்கு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டதாகவும், இது வந்து நான் சொல்லல, அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய ரவுடிகளை போதை அங்க இருக்கக்கூடிய ரவுடி கும்பல், கஞ்சா கும்பல் மீது கடுமையான நடவடிக்கைகளை வந்து எடுத்ததாகவும் அங்க வந்து சொன்னாங்க. அப்படிதான் இவர் வந்து அந்த வந்து திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 250 கிலோ கஞ்சா பொட்டலத்தை வந்து இங்க பிடிச்சிருக்காரு அவரு. அந்த சமயத்துல அவரு அங்க வந்து சார்ஜ்ல இருந்தப்ப மட்டும் 250% வந்துங்க கஞ்சாவை பிடிச்சிருக்காரு. அப்படி அதுல ஒரு வந்து நடவடிக்கையாதான் தொடர்ந்து கஞ்சா வியாபாரத்துல வந்து ஈடுபடக்கூடிய ஆட்கள் இருக்கானுங்கள, அவனுங்களதான் வந்துங்க பல்ல பிடுங்கினதா சொல்லிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நமக்கு அது சரியா தெரியல. அதாவது அப்படிப்பட்ட ஆட்களை தான் வந்துங்க, அதாவது அப்படிப்பட்ட ஆட்களுடைய பல்ல பிடுங்கிற நடவடிக்கையில ஈடுபட்டதாதான் அவர் மேல குற்றச்சாட்டு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, தொடர்ந்து ஒருத்தர் குற்றச்செயல ஈடுபடுறான்னா, பிரதர் நம்ம வந்து மனித உரிமையெல்லாம் பேசலாம், நானும் தான் பேசியிருக்கேன். ஆனா நம்ம வந்து களத்துல இருந்து பாக்குறோம், ரவுடிசமும் போதை கும்பலும் பயங்கர மகா அச்சுறுத்தல். இந்த வழிவர்த்தம் வந்து சாமானியனுக்கு தான் தெரியும். அவனுங்களுடைய வந்து அவனுக்கு அச்சுறுத்தல்ங்கிறது பெரிய அச்சுறுத்தல். நீங்க அவன் மேல வழக்கு போட்டு உள்ள வச்சாலும் அவனுக்காக 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு வாதாடக்கூடிய வக்கீல் தான் வரானுங்க. காவல்துறை என்னதான் அவனுங்க பேர்ல வந்து வழக்கு மேல வழக்கு போட்டு உள்ள வச்சாலும் 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்து வாதாடக்கூடிய ஆட்கள் வராங்க. அவன் வந்து உள்ளார ஜெயில அவனுக்கு 3 வேளையும் நல்ல சோறு கிடைக்க போகுது. காசு கட்டினா உங்களுக்கு ஜெயில நல்ல சோறு கிடைக்க போகுது. அப்ப அவனுக்கு தண்டனை எல்லாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு அழகா 1 வருஷம் 2 வருஷம் வந்து உள்ள இருந்துட்டு வந்துருவான். வந்தவன் திரும்ப என்ன பண்ணுவான்னா, திரும்ப வெட்டதான் போவான், திரும்ப கட்ட பஞ்சாயத்து பண்ணதான் போவான், திரும்ப கஞ்சா கடத்த போவான், திரும்ப கஞ்சா விற்க போவான். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அவனுக்கு வந்து பயத்தை கொடுக்கணும், பயத்தை காட்டணும். அதுக்குதான் காவல்துறை வந்து அப்பப்ப இந்த பாத்ரூம்ல வழுக்கி விழுறது இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி ஒரு நடவடிக்கையை தான் இவர் வந்து, அதாவது அப்படி ஒரு நடவடிக்கையை தான் இந்த பல்வீர் சிங் ஐபிஎஸ் வந்து மேற்கொண்டதா சொல்றாங்க. அதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய வந்து கஞ்சா சங்கர் உள்ளிட்ட சவுக்கு சங்கர்லாம் அந்த கஞ்சா கும்பலுக்கு ஆதரவாக இவர் மேல ஒரு வந்து பெரிய விஷயத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி அவர் இன்னைக்கு வந்து கேஸ் வாங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. கேஸ் வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு கேஸை வந்து கோர்ட்ல வந்துங்க, இன்னைக்கு அவரு வந்து கேஸை வந்து கோர்ட்ல வந்து அதாவது இன்னைக்கு அவர் கேஸை வந்து கோர்ட்ல வந்துங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இப்படி நாளைக்கு வர ஒரு அதிகாரியும் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. ஏன்டா நமக்கு ஏன்டா தேவையில்லாத நடவடிக்கை என்ன பண்ணுமோ. அப்ப
ஃபார்மாலிட்டியா என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்வாங்க. இப்ப ஃபார்மாலிட்டியா இங்க வந்து செய்தால் குற்றவாளிகளுக்கும் இங்க வந்து அதான் இன்னும் சொல்ல போனா ஹபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவாங்க. அவன் என்னன்னா அவனுடைய பழக்கம் வந்து குற்றம் செய்யறதாவே இருக்கும். அவன் வந்து தொடர்ச்சியான குற்ற சம்பவங்களிலே ஈடுபடக்கூடியவனா இருப்பான். அப்ப அவன் வந்து திருந்துவானா? திருந்த மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட காசு இருக்கு. நீங்க பிடிச்சி உள்ள போட்டா அவனுக்காக லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்காங்க. அவன் உள்ளார போய் 3 வேலையும் நல்லா தின்னுட்டு வெளியே வந்துருவான். அப்ப காவல்துறை என்ன பண்ணணும்னா இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை வந்து கஞ்சா கும்பல் மீதும், போதை கும்பல் மீதும், ரவுடிசம் கும்பல் மீதும், சாதிய கும்பல் மீதும் எடுக்கணும். அதுதான் நம்ம சொல்றோம். இதெல்லாம் அடிப்படையில கவர்மெண்ட் சைடு வந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் மத்தியில சாதின்னு உனக்கு கிடையாதுடா, இங்க இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் தான்டா, நீ என்னதான் வந்து சொந்த பந்தன்னு சொன்னாலும், நீ என்னதான் ஒரே சாதின்னு சொன்னாலும் அங்க வந்து இருக்கப்பட்டவன் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், இல்லாதப்பட்டவன் வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டான்டா. அதாவது என்னதான் நாங்கெல்லாம் வன்னியர்னு சொன்னாலும் உங்களால அன்புமணி வீட்டுல பொண்ணு எடுக்க முடியாதுடா. என்னதான் நாங்கெல்லாம் உடையார்னு சொன்னாலும் உங்களால பாரிவேந்தர் வீட்டுல பொண்ணு எடுக்க முடியாதுடா. என்னதான் நாங்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் தேவமாறல அப்படின்னு சொன்னாலும் சசிகலா குடும்பத்திலயோ இல்ல டிடிவி தினகரன் குடும்பத்திலயோ பொண்ணு எடுக்க முடியாதுடா. என்னதான் நாங்களாம் கொங்கு கவுண்டர் அப்படின்னு சொன்னாலும் நீங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டுல பொண்ணு எடுக்க முடியாதுடா. காரணம் அவன் இருக்கப்பட்ட கவுண்டன், இல்லாதப்பட்ட கவுண்டன் அவரு. அப்ப இங்க வந்து இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் தான். அப்ப நாமெல்லாம் ஒன்னா நேசிக்கணும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில இன்னமும் போதிய விழிப்புணர்வை கொண்டுட்டு வரணும். பெரியார் அன்னைக்கு செஞ்ச வேலைய இன்னமும் தீவிரமாக களப்பணி ஆற்றணும். மக்கள் கிட்ட சாதி ஒழியணும், மக்கள் மனசுல இருந்து சாதி ஒழியணும். அதற்கு இங்க வந்து திராவிட பிரச்சாரம் அவசியம். அதாவது சாதிவாத கும்பலை வந்து ஒழிக்கிறது அவசியம். அப்படின்னாதான் இனி ஒரு நாங்குநேரி சம்பவமும் இனி ஒரு சிவகங்கை சம்பவமும் நடக்காது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ பதர்.